guys, welcome back to Kadrish Tech Channel. இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரில் எந்த ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணால் வந்து நமக்கு கம்மி காஸ்ட்டில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெப்சைட் ஹோஸ்டிங் ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் எல்லா டவுட்டுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த வெப்சைட், HTML வெப்சைட், வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கெல்லாம் எந்த ஹோஸ்டிங் வாங்கணும் அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் அதை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஹோஸ்டிங்கரில் எப்படி ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். மக்களே வணக்கம். ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் அண்ட் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஹோஸ்டிங்கரில் எந்த ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. வேர்ட்பிரஸ் வெப்சைட், HTML வெப்சைட்டு, PHP வெப்சைட்டு, ஸோ எந்த வெப்சைட்டுக்கு எந்த ஹோஸ்டிங் வாங்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணி வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருன்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ். இதில் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங், மேனேஜ் WooCommerce ரெண்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் தான், வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் கிடையாது. இது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் பில்டர்னு இருக்கும். ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர், E-commerce வெப்சைட் பில்டர்னு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கு, வெப் ஹோஸ்டிங், கிளவுட் ஹோஸ்டிங், VPS ஹோஸ்டிங் அண்ட் பிஸ்னஸ் மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஹோஸ்டிங். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹோஸ்டிங் தான் வந்து இருக்குது. வெப் ஹோஸ்டிங், கிளவுட் ஹோஸ்டிங், VPS ஹோஸ்டிங். ஸோ வெப் ஹோஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெக்கமெண்டபிள். ஸோ கிளவுட் ஹோஸ்டிங் யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்ஸ்கேல், அதாவது ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கிளவுட் ஹோஸ்டிங், VPS ஹோஸ்டிங் போகிறது நல்லது. ஓரளவுக்கு நான் என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து பண்ணி தருவேன். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டோ இல்லை WooCommerce வெப்சைட்டோ இல்லை ஒரு HTML வெப்சைட்டோ நான் பண்ணி தரேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங்கே வந்து. ஸோ கிளவுட் ஹோஸ்டிங் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா, ஸோ கிளவுட் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹையாக இருக்கும். கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் ஹோஸ்டிங். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா VPS ஹோஸ்டிங் அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாகவே உங்களுக்குன்னே ஒரு சர்வர் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட் ரிசர்ச் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. டெடிகேட்டடாக உங்களுக்கு வந்து சர்வரே கொடுத்துட்ட மாதிரி அது ஒரு அர்த்தம். பிஸ்னஸ் மெயில் ஐடினா ஃபார் எக்ஸாம்பிள் HR@kadrishtech.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு இதுலேயே அவங்க வந்து ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட கூட நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாங்கலாம், ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஹோஸ்டிங்கில் வெப் ஹோஸ்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதே சைட்டு தான் வந்து வரும். ஏன்னா நம்ம வந்து வெப் ஹோஸ்டிங் அந்த சைட்டில் தான் வந்து இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக வெப் ஹோஸ்டிங் அந்த லிங்க்குக்கு தான் வந்து வருவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இதை ஒரு தாட்டி வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த வெப் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், ப்ரீமியம், பிஸ்னஸ், கிளவுட், ஸ்டார்ட்அப்னு சொல்லி 4 பிளான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு சைட்டு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு சைட்டை நான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன், இல்லை ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் ஹோஸ்டிங் வாங்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிங்கிள் பிளான் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இந்த சிங்கிள் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சைட்டுக்கு மேலே வேறு சைட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பிளானை வந்து நான் எப்பயுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், அந்த பிஸ்னஸ், அந்த ஹோஸ்டிங்க்கு வந்து போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ kadrishtech.com அப்படின்னு நம்ம சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைட்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்கில் நம்மளால் வந்து பாயிண்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய கிளைண்ட் சைட்டோ இல்லை உங்களுடைய வேறு ஃப்ரெண்டோட சைட்டோ வேறு ஏதோ ஒரு சைட்டு நீங்கள் வந்து இந்த சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்கில் நீங்கள் பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த பிளானுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு சைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மந்த்லி விசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஹோஸ்டிங் தாங்கும் அப்படின்ற மாதிரி இந்த சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ நான் சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் வாங்கல, ஆனால் வந்து நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அவங்களாம் வந்து சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் வாங்கலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு உங்களுடைய ஸ்டோருக்கே ஓன் ஷாப்பாக E-commerce வெப்சைட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் போகிறது வந்து நல்லது. நான் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கையும் பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங்கினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். கிளவுட் ஸ்டார்ட்அப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். இந்த 2 வெப் ஹோஸ்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், HTML சைட்டும் நம்மளால் வந்து போட்டுக்க முடியும், ரியாக்ட், ஆங்குலர் அண்ட் அதுக்கடுத்து PHP. ஸோ எந்த சைட் வேணாலும் இதில் வந்து நம்மளால் வந்து போட்டுக்க முடியும். இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் எப்படி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எப்படி ஹோஸ்டிங் வாங்குறது, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வந்து பார்த்துருவோம். பர் மந்த்துக்கு 149 rupees வருது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 month எக்ஸ்ட்ரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட டீட்டெயிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 வெப்சைட் இந்த ஹோஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஹோஸ்டிங்கோட
பிளானோடைய கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 25,000 மந்த்லி விசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இந்த கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோஸ்டிங் வந்து தாங்கும். ஸோ அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 lakh கெப்பாசிட்டி வரைக்கும் தாங்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங். ஸ்டோரேஜ்னு வந்து பார்க்கும்போது 100 GB SSD ஸ்டோரேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 GB NVMe ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பிஸ்னஸில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டொமைன் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங்லையும் சரி, ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்லையும். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற இந்த 4 பிளானில் நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலுமே உங்களால் வந்து WordPress வெப்சைட், HTML வெப்சைட், எந்த கோடிங் சைட் வேணாலும் வந்து போட்டுக்க முடியும். எந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லேயே இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிடெட் ஃப்ரீ SSL வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ டொமைனுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கை எப்படி பை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தலாம். சூஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 month ஹோஸ்டிங் தேவையா, இல்லை 12 month ஹோஸ்டிங் தேவையா, 48 month ஹோஸ்டிங் தேவையா, இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாத நான் சொல்கிறது கிளியராக கேளுங்க. ஸோ 1 month நீங்கள் ஹோஸ்டிங் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 48 monthsக்கு எடுங்க. ஸோ 48 monthsக்கு நம்ம அந்த பிளானை செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 149 rupees தான் வந்து வரும். அது இல்லாத 2 month எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஹோஸ்டிங்கு. ஸோ நமக்கு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 7,152 rupees தான் வரும். பட் இது கூட பார்த்தீங்கன்னா 18% GST ஆட் ஆகும். என்ன ப்ரோ இவ்வளோ ரேட்டு வருது 48 month செலக்ட் பண்ணால் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் ஃப்ரீ SSL, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன், இதெல்லாம் ஒரு இடத்துல நீங்கள் பை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை விட அதிகமாக தான் ரேட்டு வரும். உங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா 24 month கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 month கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். பட் பர் மந்த் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட் வந்து அதிகமாகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 48 month தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 48 monthக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 149 rupees வருது. அது எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7,152 rupees டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா 48 month போட்டேன் அப்படின்னா எனக்கு 149 rupees வருது. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஒரு 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஹோஸ்டிங் பேமெண்ட்டும் வந்து பண்ண தேவையில்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ வந்து 1 year 2 yearக்குலாம் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு GST 18% வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து இந்த வெப் ஹோஸ்டிங்கை ஒரு 4 yearக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். நீங்கள் ஒரு 1 yearக்கு வாங்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் ரேட்டும் அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 18% GST ஆட் ஆகி கிட்டத்தட்ட இதே ரேட்டே உங்களுக்கு வந்து வந்துடும். ஆனால் ஒரு வருஷத்துக்கே இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டிடுவீங்க. அனுபவப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 month தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதாவது 4 வருஷத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,150 rupees வந்து வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் ஏ கூப்பன் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கூப்பன் கோட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூப்பன் கோட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து கம்மியாகும். இந்த 7,152 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 something தான் வந்து வருமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. லிங்க் ப்ளஸ் கூப்பன் கோடு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நம்ம கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் கூப்பன் கோட் அப்ளை ஆகும். அப்படி இல்லைனா அப்ளை ஆகாது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் மெயின் அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் பேஜ் எந்த மந்த் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை ஓப்பன் பண்ணி ஸோ ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோடு வந்து டிஸ்கவுண்ட் 7. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,651 rupees வந்து பே பண்ணாலே வந்து போதும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று இது பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து போய்டும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் அட்ரஸ், ஸ்விப் கோடு, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆட் கம்பெனி டீட்டெயில்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனியினுடைய நேம் அண்ட் GST வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கம்பெனிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னா அதை வந்து அன்டிக் பண்ணிங்க. ஸோ வந்து ஆப்ஷனல் தான் அதை ஃபில் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் பேமெண்ட்டு. அண்ட் இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து கிரெடிட் கார்டு அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து யூஸ் பண்ணுங்கள். மீது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா UPI வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஹோஸ்டிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வச்சுருக்காங்க 10,000 15,000 அந்த மாதிரி. நீங்கள் நெட் பேங்கிங் கூட பண்ணலாம். நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மோஸ்ட்டாக எல்லாமே பேடிஎம்மில் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். UPI வந்து பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த உங்களுடைய பேங்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமம்
டிரான்சாக்ஷன் எவ்வளோ ஹோஸ்டிங்கர் செட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யூபிஐயில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 7848 ரூபா பே பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இல்லை 10,000 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேங்க் வந்து லிமிட் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதனால் பேடிஎம், கிரெடிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்க. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் மோஸ்ட்டாக பேடிஎம் இருந்ததுன்னா பேடிஎம் யூஸ் பண்ணிக்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்துச்சுனாலும் வந்து செக் பண்ணி பார்த்துக்க. பேடிஎம்ல நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7848 ரூபா அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பே பண்ண சொல்லி வந்து கேட்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஒரு தாட்டி செக் பண்ணிங்க. 48 மந்த்து 2 மந்த் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேமு, ப்ரைவசி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ டேக்ஸோட போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வந்து நமக்கு 7848 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். இன்க்ளூடிங் நம்மளுடைய கூப்பன் கோட் அப்ளை பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு இல்லை அப்படின்னா 8,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகும். இப்போ எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட்னு கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இன்டர்ஃபேஸ். இதில் எப்படி வெப்சைட் பாயிண்ட் பண்ணுறது, எப்படி SSL இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக ஒரு செப்பரேட் வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ GoDaddyலேருந்து எப்படி ஹோஸ்டிங்கர் டொமைன் பாயிண்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லா வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வந்து வாங்கியாச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் நான் எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஏற்படும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான் பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஒரு தடவை, அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 249 ருபீஸ் வரும். அதாவது 48 மந்த்துக்கு எடுக்கும்போது இப்போ சூஸ் பிளானை கிளிக் பண்ண அப்படின்னா பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் வந்து எப்பயுமே லாங் டைமுக்கு தான் வந்து எடுப்பேன். 48 மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கூப்பன் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வர ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,950 ருபீஸ். இது டிவைடட் பை 48 மந்த்து போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 249 ருபீஸ் பர் மந்த்து வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்கில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி உள்ளே வந்தீங்க, அதுக்கப்புறமா வந்து கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி கூப்பன் கோடை வந்து அப்ளை பண்ணி கண்டினியூ வந்து இப்போ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து நம்மளுடைய நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுடைய லிங்க் ப்ளஸ் கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ லிங்க் இல்லாமல் நீங்கள் வேறு லிங்க்லேருந்து கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை ஆகாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம லிங்க் ப்ளஸ் கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபைனலாக பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,166 ரூபா தான் வந்து வரும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் செட்டப் பண்ணுறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து ஹோஸ்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹோஸ்டிங் வாங்கலாமா, பிஸ்னஸ் ஹோஸ்டிங் வாங்கலாமா அப்படி இருந்ததுன்னா, ஸோ உங்ககிட்ட காசு இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட பிஸ்னஸ் ஹோஸ்டிங் வாங்கிக்கோங்க. காசு இல்லை அப்படின்னா வந்து ப்ரீமியம் ஹோஸ்டிங் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைனல் சஜஷன். அண்ட் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் அண்ட் கூப்பன் கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் மறக்காம நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை அப்கமிங் வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.